இங்கே எடுக்கிற அந்த தீர்மானங்கள் அடுத்த கூட்டத்திலேயே தீர்க்கப்பட்டிருந்தால் பல அப்புறப்படுத்த சொல்லி பொலிசியருக்கு முறைப்பாடு செய்து அது சின்னத்தை நினைக்கிறேன். எங்களுக்கும் அழைப்பாணையர் வந்திருக்கிறது. அப்போ நாங்கள் அது சம்பந்தமான விவரங்களை கோர்ட் தீர்ப்பு வரும் வரை 60 மாதம் நாங்கள் போய் பார்க்கிறாங்க. அது ஏற்கனவே சொல்லித்தரதுல இருக்குது. அது உட்பட்ட காலப்பகுதியில் பராமரிப்புகள் வேலை தொடங்கப்பட்டு முழுமையான புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த இடம் எப்போ சொல்லியிருக்க வந்தது 17ஆம் ஆண்டு எந்த விதமான ஒரு சலுகைகளும் செய்யப்படவில்லை. அவர் இருக்கிறது விடுற நேரம் அந்த ப்ரொசீஜரை விதைக்க போகட்டும். அந்த 28 உறுப்பினர்களுக்குமான அப்ளிகேஷனுக்கு 6000 ரூபாய் பணத்தை வேண்டி அது 2 நாளையால் ஒரு கடிதம் கொண்டு வரும், 3 நாளையால் கடிதம் பெறும். உங்களுக்கு வழங்கப்பட முடியாது அந்த மின்கலம். உங்களுக்கான அந்த போக்குவரத்து செலவுகள் அதில் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை தானும் கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதையும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி விட்டீங்க. மின்சாரம் சரியாக இருந்தால் அவைக்கு அப்ரூவலாக கொடுப்போம். அந்த ப்ராசஸுக்கு சார்ஜ் தான் அந்த 6700 இறங்கி இருக்கிற பக்கத்தை விட்டு இன்னும் உள்ள அடுத்தபடியா இவங்க கின்ற இடம் வந்து எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இப்போ பாதுகாப்பு திணைக்களம் தரிசன காட்சி கடன் இல்லை அப்படி அந்த அப்ரூவல் கொடுக்கலான்னு சொல்லிடு. அது கொடுக்கலாட்டிக்கு அந்த வேலை அதில் தேவையில்லை. மற்ற வடமராட்சி கிழக்கு சமாச தலைவர் ஒரு கூட்டம் போட்டதுக்கும் இதுவரைக்கும் தலையிட்டதுக்கும் சொல்லி எந்த விதமான ஒரு நாங்கள் இன்றைக்கு தான் இவர் நேரடியாக நான் பார்த்து இந்த தலைவர் செயலாளரை ஒரு கொன்றோளுக்கு கொன்றோனும் அந்த இருக்கிற ஒரு சங்க பிறம் கொடுத்து கூட அந்த வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாடு மூடி போய் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இடத்துல இந்த வேலைப்பாடு. ஏற்படாத 3 மாதம் விட்டீங்க. அதுக்கு ஏடி இல்லை நீங்கள் சட்டவிரோதமான தொழில்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் சுருக்கு வேலை தடை செய்யப்பட்டது என்று கைக்கினம் என்றால் அது சுருக்கு வேலை காலமே 6 மணியிலிருந்து பின்னேற அந்த வில்லேஜ் கோட்டலுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. கரையோர பாதுகாப்பால கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையாண்டா எங்களுக்கு ஒரு கேள்வி. அங்க வந்து சாராய வாழ்வு வந்து பள்ளிக்கூடம் கிட்ட சிதம்பரம் பள்ளிக்கூடம் அதுல வந்து அண்மையிலே ஒரு அச்சிலண்ட் ஒன்று நடந்தது. அதை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டு திட்டம் கட்டி கொடுத்தப்பட்ட பிரதேசம் வந்து வருடாவரம் வெள்ளம் இருக்கிற இடம் கண்டபடியால் அந்த வீட்டு திட்டம் கட்டினபடியால் வெள்ளம் அடுத்த பகுதிக்கு வடிஞ்சு செல்ல கடலோட இணைக்கிறதுக்கு வடிஞ்சு செல்ல முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கு. ஏடிஎம் திணைக்களத்தினுடைய முப்படையினரே சுதந்திரனுடைய பிரதிநிதிகளே மற்றும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நினைக்கிறேன் சென்ற தடவை நம்முடைய முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மிகவும் வெற்றிகரமாகவும் வினைத்திறனாகவும் நடைபெற்று முடிந்தது. அதற்கு முதலிலே ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நான் நினைக்கிறேன் பிரதேச செயலனுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் ஊடாக அந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்திகள் அல்லது வேலை திட்டங்கள் வினைத்திறனால் நடைபெறுகின்றன. அந்த கூட்டம் நடைபெறுகின்றன. ஆனால் சென்ற தடவை அந்த கூட்டத்திலே நான் பார்த்த பொழுது முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகளின் வரவு குறைவாக காணப்பட்டது. எனவே இந்த இடத்தில் நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். டிசிசி என்ற கூட்டங்களிலே கட்டாயமாக அந்தந்த துறை சார்ந்த தலைவர்கள் பங்கு பெற்ற வேண்டும். அதே போன்று நம்முடைய திட்டங்களை முன்வைத்து இந்த மக்களுடைய அபிவிருத்திக்காக சரியான முறையிலே நிலைப்பெறாக செயல்பட வேண்டும் என்று நான் இதத்தை கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நான் போன முறை நடந்த கூட்டத்திலே கேட்டிருந்தேன், சென்ற முறை எடுத்த தீர்மானங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, அவருடைய ப்ரோக்ரஸ் எப்படி என்று இந்த கூட்டத்தில் முதலாக இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த அறிக்கையை பார்க்கின்ற பொழுது பல வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அது இன்னும் சிறப்பாக சென்றால் எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்காது. குறிப்பாக எங்களுக்கு குறைபாடு செய்கின்ற பலரும் அலுவலகங்கள் தாமதங்கள் அல்லது அலட்சிய போக்குகள் காரணமாக தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு பல வேலை திட்டங்கள் இருக்கின்றது. பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாது நீண்ட கால திட்டமிடல்கள் சட்டமாக்கம் தொடர்பாக பல முயற்சிகள் எடுக்க வேண்டியிருந்தாலும் சிலர் வந்து எங்களுக்கு நாளாந்தம் ஃபோன் பண்ணி சின்ன சின்ன விடயங்களுக்காக எல்லாம் ஃபோன் பண்ணுறதை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நாள் தங்கள் வீட்டிலே தண்ணி மோட்டர் காணவில்லை, எடுத்து தான் ஃபோன் பண்ணிக்கலாம். அதே போன்று சில இடங்களிலே
பாத்ரூம் தண்ணி போவதில்லை, அங்கே முன்சிபல் கவுன்சில் வருதில்லை கூட சொல்லுகிறார்கள். எனவே நாளைக்கே இருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், அந்தந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள், துறை சார்ந்தவர்கள் சரியான முறையிலே மக்களுக்கு பதிலளித்தால் இந்த அரசியல் வாதிகளிடம் மக்கள் பெற வேண்டிய தேவை இருக்காது. அரசியல்வாதிகள் என்பவர்கள் இந்த பிரச்சனைகளை மக்கள் மயப்படுத்தி எல்லா விடயங்களையும் அரசியல்வாதி நிலவரம் என்பதற்காகத்தான் ஈடுபட்டு கடந்த கால பயிற்சியும் கூட. எனவே அவ்வாறு இல்லாமல் அரசு நிறுவனங்கள் அரசு நிறுவனம் இயங்க வேண்டும், அரசியல்வாதிகள் அரசியல் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் அந்த கோரிக்கைக்கு நாங்கள் அது முடியாது, செய்யலாது என்று சொல்வதை காட்டினோம். அதுக்கான மாற்று வழிகள் பல இருக்கின்றன. அந்த ஆலோசனைகளை நாங்கள் மக்களுக்கு வழங்கி சரியான முறையில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பல அலுவலகங்களிலே அலைஞ்சு திரிவதை காண முடிகின்றது. உதாரணத்துக்கு பார்க்க நேற்று நான் என்னுடைய கோப்பேர் சொன்ன பொழுது ஒரு 4 பிரச்சனை, இந்த பென்ஷன் பிரச்சனை. பென்ஷன் எடுக்காம 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷமாக மக்கள் அலக்கழித்து திரிகிறார்கள். அவர்களுக்கு போனால் எங்க போய் கலைக்கிறது, யார்கிட்ட போய் செய்கிறது என்று ஒன்றுமே தெரியாமல் அவர் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்தந்த அதிகாரிகள் அவரை கூப்பிட்டு அவருடைய பிரச்சனை தீர்த்தேன்னு சொன்னாங்க. ஒருத்தரும் நாங்கள் சுத்தவாளிகள் கிடையாது, அல்லது வாழ்க்கையில நாங்கள் பிழை விடாதார்களே கிடையாது. எல்லாரும் ஏதோ வகையில் பிளவிட்டிருப்பார்கள். எனவே அரசு சேவையிலே இருந்து ஓய்வு பெறுகின்றவர்களோ அல்லது சேவை ஆற்றுவர்களோ சரி, யாராக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிறார்கள். அவருக்கு நாங்கள் சேவைகளை வழங்க வேண்டும். அது போதுமானதாக இல்லை. எங்கள் சம்பந்தமாக சேவை செய்கின்ற ஒரு மனப்பான்மையோடு எல்லாருக்கும் உதவுகின்ற மனப்பான்மை நாங்கள் இயங்க வேண்டும். அதே போன்றுதான் நான் நினைக்கிறேன், இந்த முன்னேற்ற அறிக்கையிலே சில விடயங்களை அவதானித்திருக்கிறேன். சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்திற்கு ஆணையுடன் தான் பகுதியிலே 4 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. டிசிசி மீட்டிங்கில் அது நான் நல்லபடியாக பாராட்டுகிறேன். ஒரு கற்கோவடத்திலே 416 காணி முற்கால இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டு உரிமையாளம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அதில் சில பிரச்சனை இருந்தால் இந்த சொத்துக்கள் தொடர்பாக பல சூறையாடப்பட்டது சொல்லியும் சம்பந்தமாக அதில் அடுத்த கட்டம் விவாதிப்போம் நடந்தது. அதேபோன்று இலவச நீர் இணைப்பு தொடர்பாக நம்முடைய பரிந்துரை பிரதேச செயலாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதேபோன்று பக்த சங்கம் தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று தீர்க்கப்பட்டதாக நான் அறிகின்றேன். அதுபோன்று தும்பலை கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா இயங்குவதற்கு பொதுமக்களுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நகரசபை அந்த கட்டண கழிப்பறையிலே நாளைக்கு காலை 4:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த சேவை நடைபெறுவதாக எனக்கு இங்கே அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. நல்லபடியாக அதேபோன்று புதிய கடற்கரை சந்தையிலே காணப்பட்ட பிரச்சனைகள் கூட தீர்ப்பிக்கப்பட்டு அது சரியான முறையில் இயங்குவதாகவும் நான் அறிகின்றேன். இதுபோன்று பல்வேறு வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே நான் இங்கே எடுக்கிற அந்த தீர்மானங்கள் அடுத்த கூட்டத்திலேயே தீர்க்கப்பட்டிருந்தால் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று கேட்டு இந்த இன்றைய கூட்டம் மிக சிறப்பானவர்களுக்கு உங்கள் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலை நான் கூறிக்கொள்கிறேன். கடிதம் வந்திருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நபர் போட்டோகிராஃபியில் கேஸ் போட்டிருக்கார். அவை நினைக்கிறேன் போட்டோகிராஃபியில் கேஸ் போட்ட வழியாக நாங்கள் அந்த கேஸ் முடியும் கிடைக்கிறவர்கள் நினைக்கிறேன். ஆர்கியோலஜிக்கு திணைக்கிறது போடப்பட்டது. அப்போ அதை அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்க ஒரு முடிவு ஒன்று இருந்தானே. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இதில் கிடைக்கிறது சொல்கிறேன். வைக்கப்பட்ட வேலியை அப்புறப்படுத்த சொல்லி பொலிசிலேயே முறைப்பாடு செய்திருக்கிறாங்க. இதனால் அது சின்னதை அவர் கையகப்படுத்தினார். அதுக்கு கூட இன்னும் பொலிஸ் நிலையத்தினால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, மேற்கொள்ளப்படவில்லை. இது தொடர்பாக கிராம மக்களும் பல தடவை முறைப்பாடு செய்திருக்கிறார். மதத்தில் வழக்கொண்டு தொடரப்பட்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் இதில் கலைக்கிறது வேறு விதமான குற்றங்களுக்கு கொண்ட மக்களுக்கு. அவை நாங்கள் இதை இதோட நிறுத்தி கொண்டு போட்டோகிராஃபியில் இந்த தீர்ப்பு எப்படி வருதோ இப்போ
அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே அங்கே உங்கள்ட்ட கேட்ட விசாரித்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். எங்களுக்கும் அழைப்பாணையாக வந்திருக்கிறது. அப்போ நாங்கள் அது சம்பந்தமான விவரங்களை கோர்ட்ஸின் தீர்ப்பு வரும் வரை இதில் கட்டாயமாக முக்கியம். உளவடியில் இருக்கிற அந்த 60 மாதம் நாங்கள் போய் பார்த்தாங்க. அது ஏற்கனவே சொல்லித்தரதுல இருக்குது. அதில் மக்கள் கோரிக்கை விடுத்தது கொஞ்சம் புனரமைச்சு அது ஒரு அந்த உரிய அந்த பகுதிக்குரிய ஒரு விசேட பகுதியாக மாற்ற கேட்டார். அது ஒரு வழக்கம் லெட்டர் வந்தது தொழிற்திறன்களிலிருந்து வேறு யாருக்கும் போக சொல்லியாது. அந்த ப்ரோக்ரஸ் கூட தெரியுமா? நடைபெற்ற மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புரிதல் இன்னும் ஒரு மாதம் அதுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் கரமைப்பில் வேலை தொடங்கப்பட்டு முழுமையான புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த இடம் எப்போ தொழிற்திறன் வந்தது? 17ஆம் ஆண்டு தொழிற்திறன் கழகத்தால் அடையாளப்படுத்தப்பட்டது. the authority and with the relation of the government, the release able for the as soon as possible. So we are ready for our part and done. Because we want to run the become industry very soon. So I request you to speed up your progress. Because people are interested. We are the government, we are looking their land, the people, so they want to involve in their activities, especially farming and other activities. So those are the people. Already you complete all the requirements and send it to your head office. So we hope very soon you will release that land. Also the 45 landowners. You collected only 36, no? They have given their consent. Previously it was more than 33 members are voted. We have not so we don't know exactly which land belongs to the person, but the whole land, the income land, we have prepared a book. These 32 members, 38 have given their consent and other 2 members, they were not here at that time. So taking they are able finalized, we have taken the demining agents as well. They have implemented the BLI. So we have minus all the materials and now if it is with the headquarters, they will analyze it in the period and they will submit. கடந்த வாரம் அந்த கற்கோளம் காணி விடுவிக்க இந்த திட்டம் காணி விடுவிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நாங்கள் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்த்து ஆனால் கடைசி நேரத்தில் அந்த திட்டம் காணி இன்னும் விடுவிக்கப்படவில்லை. 45 உரிமையாளர்கள் எங்களிடம் கோரிக்கை வந்து அதை நாங்கள் உறுதிப்படுத்தி ராணுவத்திட்டையும் வழங்கியிருக்கிறோம். இப்போ சொல்லியிருந்தேன் ராணுவ தலைவர்களிடத்தில் நாங்கள் எல்லாம் அனுப்பிக்கிறோம். நம்மளும் விரைவில் முடிக்கிறோம். Army officer, please convey this message to the commander. The last time when the Angolan and mostly so, at the time that it was expected that this time also will be released. At the same time. So please convey this message. இதுமனாவுடைய குத்தப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த 28 குடும்பங்களுக்குமான எந்த விதமான ஒரு சலுகைகளும் செய்யப்படவில்லை. அவர்கள் இருக்கிறது ஒரு நேரம் அந்த ப்ரொசீஜர் விலைக்கே போகட்டும். அந்த 28 உறுப்பினர்களுக்குமான எந்த விதமான ஒரு செய்யப்படவில்லை. தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறும். அவர்களுடைய இந்த பேச்சு அவர்களுடைய புரியாத மொழியில் அவர்கள் ஏதாவது சொல்லி போட்டு போவார்கள் என்ற ஒரு ஆறுதலை நாங்கள் அங்கே சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட மக்கள் இருக்கிறார்கள், அந்த காணியை விடுவிக்க வேணும். இல்லை அந்த காணி சம்பந்தமான நடவடிக்கைக்கு நீங்கள் ஏதாவது அரசு தரப்பு உங்களுடையது, இராணுவம் உங்களுடையது, இதில் ஒரு காணி எங்களுடையது. இதை நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்து அவர்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேணும். கூடிய ஒரு குறிப்பிட்ட காலம், இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் செய்கிற மாதிரி உத்தரவாதம் எங்களாலேயே வழங்க முடியாமல் இருந்தால் மக்கள் வீதிக்கு வருவதை தடுக்க முடியாது. தொடர்ச்சியாக
இதை விட வேறு வேறு வர்த்தகமானி அறிவித்தலும் இப்போ புதுக்க புதுக்க வந்து கொண்டிருக்கின்றது. காடுகளை செயல்படுத்தது. ஆனால் அந்த நகர போக்குவரத்து வந்து ஃபைனலைஸ் ஆகிடுது. இடப்புறத்தில் அந்த காணி இருக்குது. அப்போ நாங்கள் கேளுங்கப்பா இந்த இந்திய கூட்டத்திலே முக்கியமாக இருப்போம். இன்னும் தீர்மானிக்கப்பட்டது முடிவிக்கப்படவில்லை. ஏன்னா முன்னாடியாக முதலில் சேர்ந்துட்டு வந்திருக்கிறார். நாங்கள் இதில் இன்றைக்கு முக்கியமான இடத்துல நாங்கள் அந்த மாவட்ட ரேகை வந்து செய்வோம். சரி சரி. ஒரு இடங்களில் 150 பேனர் 200 பேனர் கூட கொடுக்குற அளவுக்கு பெரிய காணியை வேண்டி கொடுத்து அதில் பார்க்க பெரிய லாபத்தை ஈட்டுற ஒரு தொழிலுக்கு இந்த மின்சார சபை உதவி போயிருக்கு. சாதாரணமாக ஒரு 5 இல்லாட்டி 10 அதை வீட்டு உரிமையாளர்கள் கொடுத்திருந்தால் அவர்களும் பிரயோஜனப்பட்டிருந்தால் அவைகளுக்கு தேவையான மின்னும் கிடைச்சிருக்கும். இது பார்த்தால் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 2 பேர் 3 பேர் கொடுத்துட்டு அப்படியாக நிறைவடைந்து விட்டு சொல்றார். அதை விட மிக கொடுமையானது என்னென்னு சொன்னால் அது நிறைவடைந்தது என்று தெரிந்தும் அதுக்கு பிறகு போகின்ற அந்த அப்ளிகேஷனருக்கு 6000 ரூபாய் பணத்தை வேண்டி 2 நாளையால் ஒரு கடிதம் கொண்டு வரும், 3 நாளையால் கடிதம் பெறும், உங்களுக்கு வழங்கப்பட முடியாது அந்த மின்கலன் நிரப்பி விட்டது. அது அப்படி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1000-1500 பயனாளிகள் அந்த அந்த 6000 ரூபாய் காசை கொடுத்து நட்டமடைஞ்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கான நடவடிக்கை நீங்கள் செய்திருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே அது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ல இல்லை இடம் தெரிந்தும் சொல்லி உங்களுக்கு அது கிடக்குது போல நடக்குது. நீங்கள் ஒரு 6000 ரூபாய் கட்டி பயந்து கொடுக்கணும். அதிகாரிக்கு வாரம் தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னால் கடந்த காலம் நடந்த இந்த எதிர் வியாபாரமாக தான் பயன்படுத்தப்பட்டது. நடந்திருக்கிறார். நாங்கள் இருக்கிற போதும் இந்த திட்டவர்களுடைய அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கத்தை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நேரத்தில் இது அப்படி சொன்னால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அனலைஸ் பண்ணி குறைக்கலாமான்னு நாங்கள் அந்த மின் விநியோகத்தில் கூடுதலாக அது தனியார் வீட்டுக்கோ இல்லாட்டி ஒரு சிறிய தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு நீங்கள் தொகையாக வழங்கி அதை கூடுதலாக முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு அது வழங்கியெல்லாம் முடிஞ்சு என்று தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த ஒரு வீட்டு பாவனையால் தங்களுக்கு என்று சொல்கிறத கேட்க வலிக்கிட்டால் ஒரு 6000 ரூபாய் காசு கட்ட சொல்லி சொல்கிறீங்க. அதை சொல்லி போட்டு இப்போ 4, 5, ஒரு 10 நாள் 15 நாளையாவது திரும்பங்களுக்கு ஒரு கடிதம் பெறுது அது நிரப்பப்பட்டு விட்டேன். நான் ஒரு சோதனைக்காக என்னுடைய வீட்டில் 2 மீட்டர் இருக்கின்றது. இந்த 2 மீட்டர்லையும் இருந்து கொடுக்கப்பட்ட பொழுது நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போங்க. அவருக்கு திட்ட தெளிவாக விளங்கும் அந்த இடத்துக்கு இல்லை என்றது இருந்தும் அந்த 2 மீட்டர் 6000 நீங்கள் அது இல்லை என்று சொன்னால் உங்களுக்கான அந்த போக்குவரத்து செலவுகள் அதில் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை தானே கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதையும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி விட்டீங்க. ஒரு மின்சார சபைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆக்கியாச்சு. அதையும் இப்போவும் நாளைக்கு போய் கேட்டால் நீங்கள் 6000 கட்டி போட்டு போங்க. போட்டு போங்கன்னா பரம தான் வருது. அதுக்கு வந்து பல விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கான காரணத்தை உங்களோட கெப்பாசிட்டியில தெரிஞ்சிருந்தும் அந்த காசை வாங்கி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏற்கனவே முந்தைய காலங்கள் வந்து பிஸ்னஸ் நோக்கில் தான் அந்த சோழர்களை கொடுத்துருக்குன்னு சொல்லி பொதுமக்களுக்கு நிறைய இருக்குது. ஒரு 5 கேவியில் கூட வீட்டு தேவைப்படும் நிறைய பேனலை போட்டு கொடுத்துருக்கோம். அது இருந்தாலும் இப்போதுள்ள மேலே ஏன் கொடுக்க முடியாது இருக்குது என்ன காரணம் சொல்லி அப்ளிகேஷன் அது மாதிரி நாங்கள் எடுத்தாங்க. என்னென்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் நாங்கள் ரிசீவ் பண்ணி அவர்கிட்ட வீட்டை போய் நாங்கள் பார்த்து அவர் எந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த பக்கம் லைனில் அவர்கிட்ட வீடு இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த லைனில் வேறு என்ன சோழர்கள் இருக்குன்னு செக் பண்ணுறக்காக அந்த ஃபீ தான் அந்த 6700 ரூபா. அது நாங்கள் செக் பண்ணி அந்த ரிப்போர்ட் நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு அனுப்புவோம். அங்கே திருப்பியும் செக் பண்ணி எலிஜிபிள் அதுக்கு அந்த சோலார் பேனல் அதில் கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி எங்கள் சிஸ்டத்தில் போட்டு எப்படி வோல்டேஜ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி எல்லாம் சரியாக இருந்தால் அவைக்கு அப்ரூவல் நாங்கள் கொடுப்போம். அந்த ப்ராசஸுக்கு சார்ஜ் தான் அந்த 6700 ரூபா. அது அவைக்கு நாங்கள் அப்ளிகேஷன் ஃபீ கட்டைக்கே சொல்கிறாங்க இது வந்து ரீஃபண்ட் இல்லைன்னு சொல்லி இவங்க செக் பண்ணக்கூடிய காசு. இப்போ அது வந்து அந்த ஃபீ வந்துன்னா கடைசியாக 2024 ஆண்டு 8ஆம் மாதம் 10ஆம் தேதி நிப்பாட்டேன். அதுக்கு நாங்கள் வந்து ஃபீ எடுக்கிற இல்லைன்னு சொன்னால் அதாவது நிப்பாட்ட சொல்லி எங்களுக்கு இப்போ ஆரம்பித்தல் வந்தது. புதுசாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஒன்றுமே நாங்கள் எடுக்க விடாமல் சொல்லி ஏன்னு சொன்னால் எங்களை சொல்ல கெப்பாசிட்டி நாங்கள் அது நாங்கள் இப்போ அதுக்கு இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் எடுக்கல. அப்படி இன்னும் சில அப்ளிகேஷன் எடுத்து நாங்கள் பேமெண்ட் எடுக்க இல்லை.
நாங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். என்ன சொன்னால் எதிர்காலத்தில் ஏதாவது விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அவைக்கு அந்த ஆர்டரில் கொடுக்குறதுக்காக சில அப்ளிகேஷன் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பிரச்சனை இப்போ கொடுக்கலாம் இருக்க காரணம், இப்போ எங்களோட மின்சார வலையமைப்பில் இப்போ யாழ் மாவட்டத்தில் எங்களுக்கு மெயினான மின் வலையமைப்பு சுண்ணாத்தில் இருக்குது. இப்போ சுண்ணாத்தில் இருந்தால் இங்கே வடமராட்சிக்கோ தென்மராட்சிக்கோ எல்லா ஏரியாவுக்குமே மின்சார வலையமைப்பில் கரண்ட் போய் கொண்டிருக்கு. இப்போ அதில் அந்த சுண்ணாத்துக்கு பாஸ் செய்யுது கிரிட் சப்ஸ்டேஷன் சொல்கிறது. அதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குரிய டிரான்ஸ்ஃபார்மர் கொள்ளக்கூடிய அளவு வந்து தற்போது வழங்கப்பட்ட சோலார் கெப்பாசிட்டி என்பதாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்ள அருகில் இப்போ நாங்கள் கொடுத்த அளவுன்ற கெப்பாசிட்டி ரீச் ஆகும். அப்போ அதுக்கு மேலே நாங்கள் எங்களை சோலார் கல்லில் கூட்டம் என்ன ஆகும்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி கூடிடும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயில் ஆகும், ஓவர் ட்ரிப்பிங் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக நார்மல் சோலார் இருக்கோ இல்லையோ எல்லாரும் கரண்ட் நிப்பாட்டுற போய் சாத்திக்கூட இருக்குது. அதனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி ரீச் ஆகிட்டோம் தான் நாங்கள் அந்த புதுசாக இனி போல் வழங்குறதுக்குரிய பலசிய உணவுக்கு அறிவிக்கப்படும். இப்போ இனி திருப்பி நாங்கள் வழங்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கிரிட் சப்ஸ்டேஷன் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி நாங்கள் கூட்டோம். இப்போ அதுக்குரிய கலந்துரையாடல்கள் மினிஸ்ட்ரியாலையும் கேட்டு நம்ம என்ன செய்யலாம் ஆலோசனை நடந்தோன்னா இருக்குது. அதை ஒன்றும் செய்யலாம். ஏன்னா அது மாத்திரம்னு சொன்னால் ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் அது. அப்போ அந்த ப்ரொஜெக்டுக்கு வேலைகள் நடந்தோன்னா இருக்குது. இப்போ அதுகள் அது சம்மந்தமாக சொன்னால் நம்ம அது மேலத்தில் ஜிஎம் லெவலில் அது கதைக்கிறோம். அந்த ப்ரொசஸ் போய்கொண்டிருக்கோம். ஏன்னா அது மற்ற இடங்கள்ல எல்லாம் கொடுத்தோன்றிருக்கோம். வட மாநிலத்தில் மட்டும் கொடுக்கலாம் கடத்தில் இருக்குது என்று சொன்னால் அவ்வளவு சூழல் நாங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டோம். இப்போ மற்றது வந்து இப்போ நான் பிஸ்னஸ் நோக்கமாக தனிப்பட்ட நோக்கமாகட்டு நாங்கள் பார்க்குறே இல்லை. இப்போ என்ன சொன்னால் நாங்கள் சோலர் அப்ளிகேஷன் தாரேன்னு சொன்னால் அவர்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி கூட்ட போகிறார், அவர்கிட்ட கெப்பாசிட்டி எவ்வளவு தேவையோ அது நாங்கள் அது நாங்கள் அவருக்கு கொடுக்கலாமா இல்லைன்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணி கொடுக்கலாம்னு கொடுப்போம். இப்போ நாங்கள் இவ்வளவுதான் சொல்லி லிமிட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா லிமிட் பண்ண மெயில் அது என்ன சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு சோலர் அப்ளிகேஷன் வரும்னு சொல்லி எந்த ஒரு எங்கள்கிட்ட இருக்காது. வடக்கு மாநிலம் அந்த பிரச்சனை இருக்கும். மற்ற மாகாணங்கள் பிரச்சனை போய்க்கொண்டு கொடுத்தோன்னு இருக்கணும். இப்போ வட மாநிலத்தில் நிறைய பேர் சோழர் கூட்டினதால இந்த பிரச்சனை இருக்குது. உண்மையில் இலங்கையில் கூட சோழர் கூட்டினா வட மாநிலம் தான் இருக்குது. இப்போ இது நாங்கள் பிஸ்னஸ் பர்பஸோ தனிப்பட்ட பர்பஸோன்றது பிரித்து பார்க்குறேன். அப்போ அப்ளிகேஷன் வந்த ஆர்டரில் அதுக்கு நான் கிளியரன்ஸ் கொடுத்தோன்ட்ருக்கேன். தான் ஸோ அது எங்களுக்கும் ஒரு இவ்வளோ அப்ளிகேஷன் வருமானு சொல்லி எங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்குல்ல. இவ்வளோ பேர் சோழர் எடுப்பினோம்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல. நாங்கள் உண்மையில் சோழரை கூட்டணும்னு சொல்லி அந்த நேரம் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே தொடங்கி நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுறோங்க. ஆனால் இவ்வளோ ரீச் ஆகாமல் சொல்லி நாங்களும் எதிர்பார்க்குறோம். தனிப்பட்ட ஆக்களுக்கும் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா தனிப்பட்ட ஆக்களுக்கும் இப்போ சுண்ணாத்துக்கு அந்த மைண்ட் இருக்குது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காண்டி அந்த வீதி கூட மின்சார பாரம்பரிய இருந்ததானே என்னுடைய இஷ்யூவல் இருக்குது. பழையாளர்கள் விஷயங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்து இப்போ நீங்கள் அந்த மின்சார போகிற நிப்பாட்டிடுறீங்களா பேர் அது வந்து 2024 8ஆம் மாதம் நிப்பாடிக்கலாம். அதுக்கு இது வரைக்கும் என்ன ஒரு கிளியன்ஸ் நான் கொடுத்தேன். அண்டரோட பெரிய ரிக்வஸ்ட் கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட 200 அப்ளிகேஷன் மேலே பருத்துறை மட்டும். நான் ஒரு வெல்விஷனுக்கு வெல்விஷன் தெரியுமோ நான் அதுக்கு நடந்துக்கிறது இவ்வளோ இடம் மட்டுமல்ல. இது வடகிழக்கெல்லாம் வெல்விஷனோட கருத்து ரீசைக்கிள் பண்ணும்போது கொஞ்சம் கூட்டிடுவாங்க. வெல்விஷன் புத்தகம் அதாவது ஒரு விருப்பங்கள்லாம் வெல்விஷன் எடுத்தோம்னா அவங்க வந்து வீடுகள் அந்த கழிவுகளை சுத்தமாக்கி ரீசைக்கிள் பண்ணுவோம். அதோட நாங்கள் என்ன அது சேவை லைஃப்னு சொல்லி ஒரு என்ஜிஓ இருக்குது. நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்யறோம்னா டோன் கணக்கில் போட்டு க்ளீன் பண்ணி கொடுப்போம். பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் குறைவாக இருக்குது. பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும்தான் இப்போ கொடுத்துட்டு கூட நாங்கள் கோட்டேஷன் கால் பண்ணி நாங்கள் எல்லா இடம் புத்தளத்திலிருந்து சில சிமெண்ட் கம்பெனி என்ன சொன்னால் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கா. நாங்கள் இங்கே பெற மாட்டோம். அவங்களுக்கு எல்லா லோக்கலத்தோடையும் சேர்த்து கொண்டு போகணும். டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் வந்து நாங்கள்லாம் அவங்களுக்கு குறிப்பிட்ட பே பண்ணணும். அதை பேர்ன் பண்ணுறோம். அந்த விஷயத்தை மாதிரி இங்கே ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எந்த இந்த குழந்தைய செய்கிறது அங்கேருந்து கொண்டு பக்கத்தில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எந்த ரேட்டை கோஸ்ட் ஞாபகம் நிறைய கோஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பே பண்ணி நான் கொடுக்கணும் பண்ணுறோம். எல்லா லோக்கலத்தோடையும் சேர்த்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியது. ஆனால் பிளாஸ்டிக் போட்டு நாங்கள் இல்லை 4000 ஒரு குவார்ட்டருக்கு கிடைக்கிற பே பண்ணி கொடுக்கணும். அது நாங்கள் தொடர்ந்து செய்ய பண்ணுறோம்.
எங்களுக்கு இதுதான் பிரச்சனை. எந்த விஷயம் பண்ணுறீங்களா நாங்கள் அதை பிளேன் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் சேவை லைஃப் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை தந்து அதை பண்ணி கொடுக்குறோம். இது வந்து இதில் வந்து தனிமடையில் ஒளிப்பாடு ப்ரொடெக்ஷன் லைசன்ஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ப்ரொடெக்ஷன் லைசன்ஸ் நான் மெனக்கத்தில் போயிருக்கேன். முதல்வர்களுக்கு வந்து பிரீதிங்காக கண்ட்ரோல் எடுத்தாங்க கண்டிஷனை போடணும். எடுத்தால் நீங்கள் படிப்படியாக இப்படி செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு கைடன்ஸ் செய்யணும். வேற நாங்கள் கொஞ்ச காலத்தில் போவோம் என்னோட ஆள் வந்தாலும் நாங்கள் என்ன வேணால் ஒரு இடத்துல என்னன்னா காலப்போக்கில் அது சரியான விதத்தில் வேண்டாம். ஏன்னா என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்சிடென்ட்னா நான் கட்டாயம் சட்டத்துக்கு வழக்கு தாக்கல் செய்வாங்க பயத்தில் நாங்கள் நம்ம கட்டாயம் செஞ்சு கொண்டு இல்லாட்டி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். கட்டாயம் என்ன சொன்னாங்க பிஹெச்ஏ தெரியல நாங்கள் இந்த இடத்துல சர்ப்ரைஸ் செக்ரிகேட் பண்ணின பெஸ்ட்டை தான் எடுக்கிறோம். ஆனால் பொது இடங்கள் இருந்தேங்க கடைசியாக ஒரு கூட்டாங்கன்னு என்ன சொல்லப்படுதுன்னா நகர சபை குப்பை எடுக்கல இந்த இடத்துல குத்து பண்ணிக்கிறேன். சில இடங்கள் இருந்ததுன்னா நானே குப்பியை போய் கிடாது அதுக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்து அவங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்வேன். நான் அவங்களுக்கு நானே புரிஞ்சு இருந்து செய்கிறேன் இதை கட்டுப்படுத்தணும்ன்றதுதான். ஆனால் இந்த விஷயம் படி இந்த சக்தி கப்பால் படுது. ஆனால் இதை செய்யணும்ன்றதுலாம் முழு ஆர்வமாக இருக்கும். அதான் இதுல எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்யும். அதான் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிறது இதை குறைக்கிறதுக்கு கட்டுப்படுத்து ஒரே ஒரு வழி ஒரு மதில் கட்டி பவுண்டரி மாட்டினா எனக்கு பக்கத்தில் ஒரு பெருவரம் இருக்கு. பெருவரம் பண்ணா ஒரு 30 அடி கங்கால 30 உடம்பு ஜலம் தொழில் போட்டுகள் கட்டுற இடங்கள்ல வந்து நீ இறங்கி இருக்குது. அந்த கல்லுகளை வந்து இவங்க வந்து அந்த கல்லுகள் இறங்கி இருக்கிற பக்கத்துல இருந்து இங்கால எடுத்திருக்கிறாங்க. இறங்கி இருக்கிற பக்கத்தை விட்டு இன்னும் உள்ள எடுத்தபடியா இவங்க கிண்டுற இடம் வந்து எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இப்போ வார இன்னும் ஒரு புயல் அடிக்குமா இருந்தா அந்த இடம் திருப்பியும் மூடுபடும். நீங்க எவ்வளவு ஆழமா கிண்டினாலும் அந்த இடத்துல மண் வந்து கட்டாயம் இறங்கியே ஆகும். எங்களோட கடத்தல் சமுதாயம் வந்து எல்லாரும் இப்ப குழப்பமடைஞ்சு போய் நிற்கிறாங்க. இந்த இடம் எங்களுக்கு செய்ய தேவையில்லை இந்த வேலையை. ஏன்னா கல் பக்கத்தால அள்ளி அந்த கல்லை மேல போட்டா தான் அது ஒரு பிரயோசனமா இருக்கு அப்படி சொல்லி இப்போ இன்றைய காலையில் ஒரு பிரச்சனை போய்க்கொண்டிருக்கு. அப்போ நான் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தரிசன காட்சி கேட்டேன். இல்லை அப்படி அந்த அப்ரோல் கொடுக்கலான்னு சொல்லிடுறேன். அது கொடுக்கலாட்டிக்கு அந்த வேலை அதில் தேவையில்லை. மற்ற நாங்கள் கேட்டுறாங்க 150 மீட்டரும் இங்கால 100 மீட்டரும் போட்டு சொல்லி கேட்டது. ஆனால் அங்கே தந்திருக்கிறது இங்கால 30 மீட்டரும் இங்கால 120 மீட்டர் தான் தந்திருக்குங்க. கேட்ட சொல்கிறேன் அங்கால வானே இல்லையாண்டு. ஆனால் அங்கே படகு கட்டியிருந்துச்சு தண்ணியோட அதை மூடாமல் இங்கே கிண்டி வேலை இல்லை. ஏன்னா அந்த மண் வந்து குவியும் அந்த இடத்துல நீரோட்டங்கள். அப்போ அதுகளையும் உங்களுக்கு ஒருக்கா செய்தர சொல்லி இந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு கூடிய சீக்கிரம் செய்தர சொல்லி அப்போ செய்ய அப்படி ஓமண்டா தான் அந்த டோசராங்க அந்த மக்கள் இறக்க விடுவோம்னு சொல்லி கொண்டு நிற்கிறாங்க. டிசைன் வந்து இன்ஸ்பெக்டர்ஸும் எங்களோட உத்தியோகரும் மினிஸ்ட்ரியில் இருந்தும் அடிஷனல் செக்ரட்டரி வந்து இந்த இடங்களை எல்லாம் களவிஜயம் செய்யுது. அதனால அந்த களவிஜயத்தில் ஒவ்வொரு சங்கத்துக்குரிய ஆக்களும் பங்கு வைக்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த டிசைன் தயாரித்தது போஸ்ட் கன்சல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டாக ஆர்என்டி மிஷனான அதைத்தான் அப்ரூவ் பண்ணேன். டேட்டு கன்சல்ட் எல்லாம் அதாவது இதோட முடிஞ்ச பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸில் என்ன மாதிரி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு கூட்டம் நடந்து அதில் ரிவ்யூ பண்ணேன். படங்கள் போட்டு காட்டினாலும் அடிச்சு சேர்க்கணும் அதெல்லாம் ஓகேங்கிற பிறகு தான் அதை அப்போது போட்டு இப்போ திருப்பி அதில் மாற்றங்கள் செய்வாங்களா சார்? திருப்பி இல்லை இல்லை அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் செய்யலை. சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றும் செய்யலை. நாங்கள் 1.5 கோடி வாசலை படித்து ஊரால தடுப்பணை அமைஞ்சினாங்க. தடுப்பணை அந்த தடுப்பணையிலிருந்து 20 மீட்டர் கரையால அந்த இடத்தை கிண்டினா படகுகள் விட்டு நாங்கள் விலதிருக்கிற இடம் அந்த இடத்த கிண்டுறாலும் இந்த விதமான பிரியோசனமும் எங்களுக்கு கரை இல்லாம தான் போக முடியும். அந்த இடத்துல அப்படி அடிச்சு கொண்டு போய் நல்லா தண்ணி உள்ள வரதான் அந்த படங்கள் இது பண்ணிருக்கீங்க. எனக்கு அது சம்பந்தமான ப்ரூவ் பண்ணிடணும். படத்தின் படி நடக்கிறத ஒரு வேலையை பண்ணணும் சார். என்னன்னு சொன்னால் இதை சொல்கிற மாதிரி ஷோலைனில் கிண்டுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம். ஷோலைனில் கிண்டுறது வந்து எக்ஸிஸ்டிங் ஷோலைனை வந்து பாதிக்கும் பொழுது இப்போ எந்த விதத்துலையும் பயனாக இருக்கலாம். அப்படி செய்யணும்னா
கண்ட்ராக்ட்ல செய்த உடைய செய்யணும் நான் கருதுறேன். இப்ப நீங்க சொல்றது சரியா இருக்கும். ஏன்னா நாங்க போட்டே காலையில கதை கேட்க அந்த கண்டக்ட் இன்ஜினியரோட கதைக்கு அவர் சொன்னார், முதல் இங்கால சைட்ல 15 மீட்டர் அந்த அகலத்தின் இதை வந்து இங்கால போட்டிருந்தார். போட்ட இப்போ நாங்கள் சொன்னாங்க எங்களுக்கு இங்கால சைட் போடுறோம்னா அது தேவையில்லை, நீங்கள் அதான் டோசரை திருப்பி எடுங்கன்னு சொன்னதுக்கு இப்போ அவர் சொல்கிறார் இப்போ அங்கால சைட் போட்டு தாருங்க. அப்போ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ட்ராக்ட் இன்ஜினியர்கிட்ட ஏதோ ஒரு அந்த அவங்களோட சோகம் வேலை சோகத்தை பார்க்குறாங்க. எங்களுக்கு வந்து மெப்பை பாருங்க, நாங்கள் கேட்டது கிடைக்கல அதில். அதான் கல் சைட் தான் நீங்கள் அனுமதி தரையில்லைன்னு சொல்லி சொல்றீங்க. சங்கத்திலே சமாச தலைவர் நான் சில விஷயங்கள் கடந்தோடு சம்பந்தமான பிரச்சனைகள் எங்கே இருக்கிறாரோ வந்து அதில் ஆலோசனைகள் சொல்வது கடமை. கலைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து முருகல் இயற்கையாக இருந்த முருகைக்கல் சுனாமியில சேதமடைந்தது. அந்த முருகைக்கல்லை இனிமேல் எப்படித்தான் முருகன் தொடர் நிர்மாணம் செய்தாலும் அது ஒரு காலத்தில் இழைக்கப்படும். அதுக்குரிய மாற்று வழி நாங்கள் கருங்கல் இருந்து தானே கந்த கல் அந்த முருகை கல் அணைக்காக கருங்கல் சில இடங்கள் அமைத்திருக்கிறோம், சூப்பர் மடத்தில் அமைத்திருக்கிறோம், அமைத்திருக்கிறோம், பரவாயில்லாம். அப்படியான ஒரு வேலை திட்டங்களை நாங்கள் செய்கிறதால பார்க்க வேலையா இருக்கு. சும்மா உடல் உண்ணுக்கு மறந்துகின்ற மாதிரி இப்படியான வேலைகள் செய்கிறதால எந்த யோசனை இப்போ இது ஒரு நீண்ட கால தூர நோக்கோட நாங்கள் செய்யணும் என்றால் அந்த கருங்கல்களை முருகைக்கல் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட கரையில இருந்து ஒரு 75 மீட்டர் 80 மீட்டர் தூரத்துல அந்த அணை இருக்கு. அந்த அணையை நாங்கள் பலப்படுத்தும். அந்த அணையை பலப்படுத்துவதால்தான் கடற்கரை உதவும் எனப்படும் ரோடு எங்களுடைய 751 ரோடு கூட சில இடங்களில் வீட்டு போயிருக்கு. அப்படியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இதுதான் மாற்று வழி. இது முதலாவது பிரச்சனை. மற்றது சமாச தலைவர் என்ற ரீதியில் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்திய இப்ப வரை இல்லை, திரும்பவும் அந்த காலம் இன்னொரு 15 நாள் இருக்கிற வந்த உடனே 10 முறை வரணும். நான் உங்களை திரும்ப திரும்ப கேட்கிறேன் என்றால் நாங்கள் நலிவடைந்து மிகவும் நொந்து நூறாகி போயிருக்கிறோம். மீனவர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கூட முடியாத நிலைமையில் இருந்த ஒரு சூழல் பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 15,000. இன்றைக்கு அது வந்து பாதிக்கப்படுதுன்னா இந்த ஒரு கணவாய் கூட தள்ளுவது ஒரு பிரச்சனை இருக்கு. எங்களுடைய ஏடி இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இலக்கணம் தெரியும். இந்த கணவா கூட தள்ளுறதால சூடால காலங்காலமா வருகிற அரசாங்கங்கள் எங்களுக்கு ஏமாற்றுற நாடகமாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களோட பண்பாட்டமாக இருக்கிறது இந்த இந்திய நிறுவப்படகு எங்களோட உள்ளூர் சட்டவிரோத தொழில்கள் மீன்பிடி திணைக்கிறதால குறிப்பிட்ட சில தொழில் முறைகளை தடைப்படுத்தி அந்த தடைப்படுத்தப்பட்ட தொழில்கள் அவ்வளவை நடைமுறைப்படுத்தவும் அந்த அந்த தொழில்கள் அத்தனையும் தடை செய்யப்பட்ட தொழில்கள் அவ்வளவற்றையும் நீங்கள் தடை செய்து அந்த எங்களுடைய மீன் வளங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மீன்பிடி அமைச்சையும் மீன்பிடி அதிகாரிகளையும் கடத்தொழிலாளர் கடத்தொழிலாளர் நீரியல் வளத்துறை உதவி பணிப்பாளர் மற்றும் எங்களுடைய மீன்பிடி பரிசோதகர் இவர்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து இதை நடைமுறைப்படுத்தி மீனவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தயாராக வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு பிரச்சனை, எமது பகுதிகளிலே இந்திய இழுவப்படகுகள் இந்திய படகுகள் எங்களால் தடை செய்யப்பட்ட என்று அறிவிக்கப்பட்ட தொழில்கள் கட்பூசி விலை தூண்டி விலைகளால் நாங்கள் எந்த தொழில் செய்யாமல் இருக்கிறோமோ அத்தனை தொழில்களையும் இந்தியன் வந்து செய்கிறார். அதை தடுப்பதற்கு எங்களுடைய பாதுகாப்பு படையினரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கடற்படையினர் கரையோர பாதுகாப்பில் இருக்கின்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பேரும் எங்களுடைய மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத முறையில் உண்மையான அக்கறையோடு அந்த பணியை செய்து மீனவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். இதுல இப்ப முக்கியமா நாங்க சொல்ல இவர் வடமராட்சி கிழக்கு சமாச தலைவர், ஆனா வடக்கு சமாச தலைவர், ஆனா நாங்க வந்து சங்கத்துல 2.5 வருஷம் ஆயிட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததுக்கும் இல்ல எங்களுக்குன்ற ஒரு பொது அமைப்பான ஒரு
கூட்டம் போட்டதுக்கும் இதுவரைக்கும் தலையிட்டதுக்கும் மட்டும் சொல்லி எந்த விதமான ஒரு நாங்கள் இன்றைக்கு தான் இவர் நேரடியாக நான் இது என்னண்டா இது என்னண்டா எங்களுக்கு எந்த விதமான உத்தியோகபூர்வமான கடிதம் எதையும் எங்களுடைய கோல்ல சர்ச்சிருக்காரோ இல்லையா இதுல வந்து சும்மா வந்து ஒரே எல்லாத்தையும் வாயால இவ்வளவு காலம் வாயால கதைச்சு தான் காலம் போனது ஒழிய இப்ப இன்றைக்கும் வாயால கதைச்சு தான் காலம் போகுது இருமலும் இப்படித்தான் போகும். இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும்டா. சும்மா ஏடி பிசரிஸ்ல நாங்க குற்றம் சொல்லியும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இப்ப நாங்க செய்யணும்டா, இந்த தலைவர் செயலாளரை ஒரு கொன்றோணும், அந்த இருக்கிற ஒரு சங்க பிரதிநிதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல தங்குத்தி வேலை என்றால் அது பாரம்பரியமா தங்குத்தி வேலை செய்யணும். அதை தடுக்க அரசாங்கம் போச்சுதுன்னா உடனே அரசாங்கத்தின் மேல குற்றத்தை சாட்டி அந்த இடத்த முடக்கி போடுறீங்க. இப்ப இதுல வந்து சமுதாயம் அதுக்கேற்ற சில கூடுதலான பங்கு விளைவிக்குது. நாங்க செய்ய வேண்டியது எப்படின்னா, இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு சங்கம் ஒரு 4 சங்கங்களுக்கோ 3 சங்கங்களுக்கோ ஒரு நீங்க அரச உத்தியோகத்தர் ஒரு ஆளை கட்டாயமா நியமிக்கணும். நியமிச்சா இந்த ஊர்ல இந்த தரப்பட்ட தொழில் இது செய்யலாது என்றா இதுக்கு பிறகு அவங்க செய்ய மாட்டாங்க. அது முதல் ஒரு போராட்டமோ ஏதாவது ஒன்று வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அது காலப்போக்குள்ள அது அப்படியே பழகி போயிடும். இப்ப இவங்க வந்து ஒரு 14 சங்கத்தை இணைக்கிற வடமராட்சி சமாசம் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஊக்குவிப்பு தன்மையை தாரு என்ன நடக்குது போகுதுன்றதை பற்றி சொல்றேன். ஒன்றுச்சு ஆனா அன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு சங்கத்தையும் மேம்படுத்துறது கட்டுப்பாடு செய்ய வேண்டி கிடக்கு. கடைசியில் நாங்க யுத்தக்காரனா மாற வேண்டி கிடக்கு அந்த இடத்துல. அரசாங்க ரீதியில இந்திய நிறுவப்படங்கள் தடை செய்யப்பட்ட மீன்பிடி எதிராக நாங்கள் பல்வேறு முறைகளில் போராடுகிறது. அது வெற்றி கிடைச்சிருக்கிறது. அந்த காலங்களில் வந்து இந்த நிறுவப்படாத இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ராணுவம் போலீஸோடு சேர்ந்து நடக்கெடுத்து வாரம் இது நினைக்கிற காலகட்டத்தில் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் இருக்குது. அதே போன்று நாங்கள் கிழவர பாதுகாப்பு திணைக்களம் மற்றது ஃபிஷரிஸ் மினிஸ்டரோடு சேர்ந்து நாங்கள் பிரயாணத்தில் எடுத்து வருகிறது. சங்கங்களே நாங்கள் புதுப்பிக் கொண்ட தேவைகளுக்கு இருக்குது. சங்க உறுப்பினரை நாங்கள் சந்தித்து கலைத்து அதை கொஞ்சம் பலப்படுத்தி நான் உரிய வேலைத்திட்டங்களை வகுப்போம். இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கடற்கரை அமைச்சரோட கலைச்சு உரிய வழக்கை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த விஷயம் சம்பந்தமாக வார டிசிசி கொடுத்த கலை பண்ணாங்க. கலைச்சு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கட்டாயமான என்ற கொட்டடி சங்கத்தை நாங்கள் ஒருங்கிணைஞ்சு செயற்படுத்துறது பெரிய பிரச்சனையாக கிடக்கு எங்களுக்கு. சில இடத்துல லஞ்சம் கொடுத்து கூட அந்த வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாடு மீறி போய் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இடத்துல இந்த வேலைப்பாடு. அப்போ அதுகள் எங்களுக்கு செய்து தாங்க. இல்லாட்டிக்கு இதை அப்படியே ஒன்றில் அரச உத்தியோகத்தர் தலையிட்டு இந்த சங்கங்கள் இல்லாமல் செய்யப்படுற மாதிரி என்றாலும் மாற்றி விடுங்கோ, எல்லாம் நிப்பாட்டக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு கொண்டோலை கொண்டு வந்து சேர்த்து தாங்க எங்களுக்கு. இப்போ சமாச தலைவரையோ இல்லாட்டி சங்க தலைவரோ நம்பி எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. நீங்கள் எங்களுக்கு எது செய்து தரணுமோ அதை வடிவான முறைக்கு செய்தாங்க. அவ்வளோதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கடத்தலான சங்கங்களை நீங்கள் முழாய் செய்ய கட்சி ரீதியான சார்பான ஆக்கள் போடக்கூடாது. அதே இது போல் நடந்தது. அவர் கடத்தல் அமைச்சருக்கு தங்களோட சார்பாக தெரிவு செய்தால் இந்த பிரச்சனை நடந்தது. இப்பயும் அதே நோக்கத்தோடு தான் செயற்படும். தடை செய்யப்பட்ட இது தந்த எல்லா சங்கங்களுக்கும் தடை செய்யப்பட்டது செய்யலாம். அப்போ நான் கடத்தல் அமைச்சர் பிரதிநிதின்னு சொல்லி இவரால் இருந்தார். இப்போ இவரோட தொடர்பு கொண்டு கேட்டார், இப்படி சம்பந்தமாக கடத்தல் லெட்டர் வந்திருக்கு, என்ன நடைமுறை கொஞ்சம் 3 மாதம் விடுவோம் என்ன உங்களோட சங்கம் பண்ணபடியா அதை நீங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும். உங்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் வருது. தடை செய்யப்பட்டது. ஏன் 3 மாதம் விட்டீங்க? இல்லை நீங்கள் உங்களோட அரசாங்க சார்பாக தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள் சம்பந்தமாக இந்த வேலை ஆரம்பித்த நாம் எல்லா சங்கங்களுக்கும் தெளிவான கடிதம் மூலம் அமைக்கலாம். இந்த தொழில் தடை வந்து செய்யப்படும். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக கடற்படையோடு சேர்ந்து இந்த சட்டவிரோதமான தொழில்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் இதுவரை யாழ் மாவட்டம் முழுக்க 96 கடற்தொழிலாளர்களை கைது செய்திருக்கிறோம். அவரோட வந்து 12,90,000 ரூபா குற்றப்பணம் நீதிமன்றத்தால் அறவிடப்பட்டிருக்கிறது. மற்ற படங்கள் சம்பந்தமான விசாரணை கோரிக்கை போய்கொண்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இதில் இருந்தால் பிரதேசத்துக்கு பிரதேசம் சில தொழில்முறைகள் வித்தியாசம்.
இந்த சுருக்கு வேலை தடை செய்யப்பட்டது தைக்கினம் என்றால் அது சுருக்கு வேலை காலமே 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் பாவிக்கக்கூடிய தொழில். உண்டை வாங்கிக்கு மேலே பாவிக்கலாம். இடவில சின்ன கண்ணை பாவிக்கிறது, லைட்டு போட்டு பாவிக்கிறது தான் தடை. அதுக்கு எதிராக 4 சுருக்கு வேலைகளை கூடி கடற்படையினர் தந்தீங்கன்னா அதுக்கு எதிராக வழக்கு கிண்டக்கி நீதிமன்றத்தில் போய்கிட்டு. மற்றது இன்னொரு தொழில்துறையை தடை விடுகிறீங்க தங்கூசி. தங்கூசியில எங்களை கெசட்டில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னா ஒரு தடையன்று இங்கிலீஷில் வருது, மொனோபிளமெண்ட் தடையன்று. தமிழ்லையும் சிங்களத்திலையும் தங்கூசி தடையன்று வருது. அப்போ இங்கத்தை மீனவர்கள் கூடுதலாக பாவிக்கிறது 1க்கும் மேற்பட்ட கடைகள் 2-3 பாவித்து அதை படிக்கணும். அப்போ அது சம்பந்தமாக மீனவர்களிலிருந்து நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வருகிறீர்கள். அவைக்கு இது தனியோ கரையிலையோ உள்ளதான் தடையன்ற குழப்பம் இருந்தது. அவை இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் நேராக அனுப்பியிருந்தேன். இப்போ இவை சேர்ந்து கூடி நான் கடையிலேருந்து கூடி சாம்பிள்ஸ் அனுப்பியிருந்தேன். அவை எனக்கு இன்னும் அறிவிக்கை இல்லை. அனைத்து ஒரு நிறுவனங்கள் உள்ள வந்துட்டு அந்த வந்தபடியே நான் சங்கங்களுக்கு தெளிவான முறையில் அறிவிக்கிறேன். இது தங்கு சம்பந்தப்பட்டது. மற்றது அனவரக்கூடிய சாம்பிள் தந்து 4 மாதம் தரும். அது சம்பந்தமாக நான் அனுப்பியிருக்கேன். நேராக ஒருத்தர் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். அது சம்பந்தமாக ரிப்போர்ட் எனக்கு அனுப்பியிருக்கேன். அதில் எனக்கு இந்த கருவில்லாதபடியாக நான் திரும்ப கலைக்கிறேன். நான் வந்த உடனே எனக்கு கொடுக்குறேன். தெளிவான பதவிகள் பலங்காட்டி பாவித்து கொண்டிருப்பாங்க. அந்த விலையை வாங்கி கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த விலையை வாங்கலாமா வாங்கக்கூடாதா ஒரு மீட்டிங்கை போட்டு தெளிவுபடுத்த சொல்லி அப்போ சமாசங்களை கூப்பிட்டு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு சரி அதோட செய்யுங்க கூப்பிட்டு ஒரு சமாசங்களை தெளிவுபடுத்துவோம். இந்த நேரத்துக்குதான் செய்யலாம் செய்யக்கூடாது இதை வாங்க வேண்டாம் காலங்களுக்கு பாவி சொல்லி ஒரு அளவுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஐயா அந்த வில்லேஜ் கோட்டலுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. கரையோர பாதுகாப்பால கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையாண்டா எங்களுக்கு ஒரு கேள்வி உடன்பாடு வந்தது. ஏற்கனவே அது கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. இது ஐயா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அது மேலுக்கு மேல போய்கொண்டே கட்டணம் மேலுக்கு போய்கொண்டு பணம் படைத்தவர்கள் இருந்தால் அதை எப்படியும் கட்டலாம். பணம் இல்லாதவர்கள் கட்டினால் நடவடிக்கை. அங்க வந்து சாராய வாழ்க்கை வந்து பள்ளிக்கூடம் கிட்ட சிதம்பரம் பள்ளிக்கூடம் அதுல வந்து அண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. அந்த அடிச்சவர் வந்து ஒரு ஈழ வந்தால் ஒரு இளம் பையன் வந்து அடிச்ச ஒரு ஆள் சேர்த்தது. அப்ப அந்த பால் கூட அங்க நடத்துறதுக்கு 6 அனுமதி கொடுத்துருக்கு. சுற்றுலாத்துறை சம்பந்தம் எடுக்கணும். சுற்றுலாத்துறை மேம்பானத்துக்கு பயன்பாடுக்கும் அவங்க எடுத்துக்கலாம். இதுல பிரதேச செயலகத்தில் மதுபான சாலை இயக்குவதற்கான அனுமதிக்கு எங்களுடைய ஆலோசனை அந்த ஒப்பீனியன் கேட்கிறது. அந்த ஒப்பீனியன் கிராம செயலாளர்கிட்ட கிராம மட்டத்தில் கூட்டங்கள் வச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதில் ஒரே ஒரு அமைப்பு மட்டும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி ஒரே ஒரு அமைப்பு மட்டும் சொன்னால் நம்ம எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ என்னுடைய தீர்மானம் வந்து அங்கே கிராம மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் மதுபான சாலையை வைக்கிறதுக்குன்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஆனால் அந்த எல்லாத்தையும் முதலி அவர் அனுமதி எடுத்துக்கொண்டு வந்து வச்சிருக்கேன். அனுமதி கொடுக்க இல்லையா முருதல். ஆனா அதுல பார்வைச்சு இதன்றதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னா என்ன அனுமதி நான் இங்க இருந்து கொடுக்கல. அனுமதிக்குரிய சிபாரிசு கொடுக்கவில்லை. பிரதேச செயலாளர் கொடுக்கவில்லை. அப்ப அது நகர சபை கூட ரத்து பண்ணலாம் தானே. அந்த கட்டணத்துக்குரிய வழக்கு மாகாண மட்டம் குறிப்பிட்ட பரப்பளவு உள்ளே நாங்கள் செய்யணும். நகரசபை அந்த நேரம் எதிர்ப்பு தெரிவிக்க நகரசபை அனுமதி கொடுக்க நகரசபை பிளானிங் கமிட்டி போட்டு சபை எடுத்து கொடுக்கல. அது சபையில் நகர அபிவிருத்தி அதிகார சபை கூட்டத்தில் ஒரு வகையில் அனுமதியை பெற்றிருக்காங்க. நாங்கள் அதுக்குரிய விளக்கத்தை நகர சபையில எந்த இடத்துல நீங்கள் சம்மதப்படுத்த அனுமதி போயிட்டு இப்போ அவர் இன்னொரு கட்டிடம் அமைக்க போவோம் மேல்மாநில கட்ட போவோம். அது நீங்கள் கட்டையிலாத சட்டவிரோதமான கட்டணம் சொல்லி அவர் ரெட் நோட்டீஸ் மட்டும் இப்போ வழக்கு தாக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். உண்மைப்படி அவர் நகரசபை எடுப்பது ஆனால் கட்டிட அனுமதி ஒன்றை பெற்று போட் போட்டா கூட உடனே நகரசபை வந்து அதுக்கு வரி கட்டாட்டா உடனே எடுக்குது. இல்லை அதில் வழக்குன்னு தான் சொல்றீங்கன்னா அப்படி அதில் வழக்கு வந்து போனது முடிஞ்சுதான் 30,000 ஃபைனோட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதை காட்டியிருக்கோம். கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்காக போயிருப்பாரு பதில் சொல்லலாம் தான்.
அந்த கொட்டல நடத்துற கழிவுகள் எல்லாம் வந்து கடலுக்கு தான் விடப்படுது. கடலுக்குள்ள அவைகள் அந்த பெரிய பைப் வச்சு அங்கதான் விடுபடுது. இது ரெண்டு தடவை எங்களோட ஆபீசர்ஸ் போய் பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க அற்புதத்துக்குள்ள போறதுக்கு பயங்கர பயப்படுறாங்க. கடுமையான கடை பண்ணி ஆனா ஊசிக்கு தெரியும் உள்ளுக போக விட மாட்டாங்க. நாங்கள் பீச் சைட்டால போய் தான் அந்த சைட்டை பார்க்கிறோம். அங்க பைப்லே பண்ணி போலீஸ் இதில் இருப்பின பாருங்க. நாங்கள் எந்த நடவடிக்கையும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவு சட்டவிட்டமான நடவடிக்கை நடத்தப்படும். அது வரைக்கும் எந்த செய்யக்கூடாது சரியா என்ற சொல்லி போட்டு நீங்கள் மட்டும் போலீஸ் அனுமதிப்படுத்தி கொண்டு ஒன்று போய் பார்க்க வேணும். பார்த்துட்டு நாளைக்கு நாங்கள் யூடிஏ கேட்போம் சரியா. சீரியஸ் அந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கிறது என்ன சொன்னால் அதில் ஒரு வீட்டு திட்டம் 60 வீட்டு திட்டம்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டு திட்டம் கட்டி கொடுத்தப்பட்ட பிரதேசம் வந்து வருடாவரம் வெள்ளம் இருக்கிற இடம். கண்டபடியால் அந்த வீட்டு திட்டம் கட்டினபடியால் வெள்ளம் அடுத்த பகுதிக்கு வடிஞ்சு செல்ல கடலோட இணைக்கிறதுக்கு வடிஞ்சு செல்ல முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது. ரெண்டபடியால் இந்த ப்ரொபோசல் படி அந்த வெள்ளத்தை வந்து ஒரு வெள்ள நீர் தேக்கத்தோடு இணைக்கிறதன் மூலமாக தான் கடலுக்கு கொண்டு செல்லலாம். ரெண்டபடியால் இந்த வெள்ளத்தையும் இணைக்கிற தூரமாக கிட்டத்தட்ட 400 மீட்டர் தூரத்தை வாய்க்கால் அமைக்க விட்டாலே போதும். அந்த பிரச்சனையை சொல்கிறோம். ஊக்கப்படுத்தலாம். எனவே நீங்கள் ஊழல்வாதிகள் அல்லது அந்த அப்படியான பழைய சேட்டுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம முடிச்சளவோடு நீங்கள் போராடமும் நாங்கள் இருக்கிறோம். மக்களுக்கான சேவைகள் சரியான முறையில் போய் சேர வேண்டும். இங்கே இருக்கப்படுகிற தீர்மானம் அனைத்துமே இந்த வருகின்ற 1 மாதத்துக்குள்ள நாங்கள் ப்ரோக்ரஸாக பார்க்க வேண்டும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கி உங்களுடைய ஆதரவு மக்களுடைய கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் உடனடியாக நாங்கள் தீர்க்க வேண்டும். எனவே உங்களோட விடயங்கள் தொடர்பாக நடக்கப்பட்ட விஷயங்களை கரிசனைகள் எடுத்து வருகின்ற மீட்டிங்குள்ள அந்த பிரச்சனையை தீவிரமாக நீங்கள் முழுமையாக முயற்சி எடுப்பீர்கள் என்று கேட்டு இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்தவங்களுக்கும் நன்றி கூறி விடுவித்துக் கொள்வதே நன்றி.